வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜொகூர், மலேசியாவோட ஜொகூரில் இருந்து ஜார்ஜ்னு ஒருத்தர் கால் பண்ணார். இந்த மாதிரி நீங்கள் ஏன் இந்த மாதிரி மலேசியாவோட இமிக்ரேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. அதே மாதிரி பசங்க எங்கேயாவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு டாக்ஸி அனுப்பக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டினார். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஓகே என்கிட்ட பண்ணுங்க, நான் நீங்கள் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இப்போ பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா ஓனர் வச்சுக்கிட்டு தரலை அப்படின்னா பர்மிட்டில் இருக்காங்கன்னா நம்ம போயிட்டு எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவோம். கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள் அப்படின்றோம். டூரிஸ்ட் விசாவில் வேலை பார்க்குறதுக்கு அலௌடு கிடையாது. அதையும் வெறி சில ஏஜென்ட்டுங்க முதலாளிங்க கிட்ட விற்றுட்டு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஓனரும் தர மாட்டேங்காரு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான்? அவனை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம அவனை காப்பாற்றி கூட்டு அதுக்கடுத்து மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஐடியா சொல்லிடுவோம், இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி போகணும், இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு போகணும், இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கணும், இந்த மாதிரி போய் இங்கே போய் ஐபிஎஸ்சில் போய் அப்ளை பண்ணணும் பாஸ்போர்ட்டில் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இது பண்ணக்கூடாது, ஐடியாவே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டுறாரு. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இந்தியன் கவர்மெண்ட்டே கேஸ் அவர்கிட்ட தான் கொடுக்காராம்ப்பா, பார்த்துக்கோங்க. இந்தியன் கவர்மெண்ட்டேவும் கேஸ் அவர்கிட்ட கொடுக்காராம். அப்போ இந்தியன் எம்பசி எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நான் கேட்டால், இந்தியன் எம்பசிக்கு பவர் கம்மி, மலேசியா ஃபுல்லாக பவர் என்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. பயங்கரமான ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். பட் ஏன்னா ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி. அவர்கிட்ட இருந்து நான் அருப்புக்கோட்டைக்காரர் ஒரு ஆளை மீட் இருந்தோம். கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு அவரை சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே 5000 வெள்ளி. அவரே வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது. அந்த கண்ணுங்களா நான் உங்களை ஊருக்கு அனுப்பிவிட்ருவேன், நான் உங்களை ஊருக்குலாம் அனுப்பிவிட்ருவேன், ஆனால் என்னோட சர்வீஸ் சார்ஜ் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துடணும். இதுதான் உண்மை. அதாவது என்ஜிஓ வச்சிருக்கிற மிஸ்டர் ஜார்ஜ் அவர் என்ஜிஓனா என்னன்னே தெரியாமல் என்னோட சர்வீஸ் சார்ஜை கொடுத்துருங்கன்னு கை தூக்குறாருன்னா அப்போ எதுக்கு என்ஜிஓ நீ வச்சிருக்கீங்க? நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இப்போ அங்கே மாட்டியிருக்கிறது யாரு? என்னோட தமிழ்நாட்டு சொந்தங்கள், என்னோட சொந்தங்கள். ஏன் தமிழ்நாட்டில் இருந்து போய் அங்கே மாட்டியிருக்கிறான். அப்போ மாட்டினவனை நான் காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு எல்லா விதமும் ஒரு இது கிடையாதா? எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது. அவன் இமிகிரேஷனுக்கு ஃபைன் அடிக்க போகணுமா? நீ எல்லாம் போய் டிக்கெட் எடுறா, போய் ஏடிஎம் கிடையாட்டியா வாங்கடா, போய் ஃபைன் அடிடான்னு நான் சொல்லத்தான் செய்வேன். உனக்கு ஒயிட் பாஸ்போர்ட் இல்லையா, போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ரிப்போர்ட் எடுறா, ரிப்போர்ட் எடுக்க முடியலையா இவங்க கிட்ட போங்க, அவங்க கூட்டு போவாங்க. அதை நான் சொல்லத்தான் செய்வேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அங்கே மாட்டிருக்கிறது எங்கள் பசங்க, எங்கள் தமிழ்நாட்டு பசங்க. சரி, இவ்வளோ தூரம் என்ஜிஓ வச்சுருக்கீங்கல்ல, சரிப்பா, நீ என்ஜிஓ வச்சுருக்க அப்படின்னா அந்த என்ஜிஓவை வச்சுக்கிட்டு இந்த மாட்டின பசங்களோட முதலாளிங்க டூரிஸ்ட் விசாவில் வந்தவங்கள வேலைக்கு வைக்கலாமான்னு நான் கேட்டேன். நான் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. ஒருத்தர் டூரிஸ்ட் விசாவில் வேலையை பண்ண வச்சா அந்த முதலாளி மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாராம். இந்த பையனை கூட்டிகிட்டு போய் தங்க வச்சுருவாராம் அவர் வீட்டில். வீட்டில் எங்கே தங்க வைப்பீங்க சார் சொல்லுங்கள்? ஒரு கார் நிற்கும், அந்த காருக்கு பக்கத்தில் செருப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அங்கனக்குள்ளே பசங்க தங்க வைப்பாங்க. சரியா? இவரோட சர்வீஸ் சார்ஜ் மட்டும் 5000 வெள்ளியம். நல்லா கேளுங்க, 5000 வெள்ளி. அது போக ஃபைன் அடிக்கிறது மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இது பண்ணிக்கிறாரு. சரி, அதெல்லாம் விடுங்களேன். எனக்கு இதெல்லாம் நீ என்னமும் பண்ணி தொலைட்டோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எதுக்காக என் தமிழ்நாட்டு பொண்ணுங்களை காப்பாற்றினா, என் தமிழ்நாட்டு பசங்களை காப்பாற்றினா அவங்கள வீடியோ எடுத்து டிக்டாக்ல போடணும்? இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ பேரை மீட்டு நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கோம். அவங்களோட பேர் கூட நாங்கள் தெரியாமல் தான் பார்த்துப்போம். சில பேரோட இதை மட்டும்தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க.
அவங்கள மட்டும்தான் நாங்கள் வந்து போட்டு விடுமே தவிர வேற யாரோட பேர் கூட வராது நாங்கள். சரியா? ஆனால் ஒவ்வொருத்தரோட வீடியோவையும் முகத்தையும் போட்டு 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 அடுத்தவங்கள வா 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 நான் வந்து காப்பாற்றி அனுப்புவேன், நான் வந்து காப்பாற்றி அனுப்புவேன். காசு ஏன் உன் பிஸ்னஸ் பாதிக்குதா? ஏன் உன் பிஸ்னஸ் பாதிக்குதான்னு என்னை பற்றி நீ வீடியோ போட்டல, என்னை பற்றி நீ வீடியோ போட்ட, என்னை பற்றி வீடியோ போட்டப்போ நீ என்ன சொன்னீங்க? ஃபேக் பாஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேக் பாஸ்போர்ட் யார் பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல உங்களை மாதிரி ஆட்கள் தான் ஃபேக் பாஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேக் பாஸ்போர்ட்னா எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதையா. ஒரிஜினலாக உண்மையாக செய்வோம். இந்தியன் எம்பசியில் அப்ளை பண்ண எல்லா பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கள் பசங்க வந்து போய் எடுத்தது. எவன்ட்டையும் போய் ஃபேக்காக போய் காசை கொடுத்து வாங்கிட்டு வரல. ஒவ்வொருத்தனையும் காப்பாற்றி அனுப்புகிறப்போ எங்களோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் நாங்கள் தாங்கி அவனுக்கு இங்கே போ அங்கே போ எல்லாத்தையும் நாங்கள் வந்து சொல்லி பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கூட போடாமல், சொல்லட்டுமா, ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கூட போடாமல் 2 நாள் 3 நாள் வச்சுக்கிட்டு பழைய சாதத்தை போட்டு தின்னு தொலை அப்படின்னு சொல்லி போட்டதே நான் இல்லை. ஒரு அருப்பு கட்டக்காரரை கூட்டிகிட்டு வந்துட்டு 5000 வெள்ளி கொடுத்தாதான் விடுவேன்னு சொன்னேன் நான் இல்லை. ஒரு 4 ஸ்ரீலங்கா பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி லொக்கேஷன் பண்ண ஆள் அனுப்பிட்டு ஒரு ஆளுக்கிட்டையும் 250 வெள்ளி வாங்கி 1000 வெள்ளி வாங்கினீங்களே, ஞாபகம் இல்லையா சார்? இன்னும் இருக்குது சார், உங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நிறைய இருக்குது. ஆனால் நம்ம வந்து வேண்டான்னு விடுறோம். என் பிஸ்னஸ் பாதிக்குதா? பிஸ்னஸ் பாதிக்குதுன்னா சொல்லிடுங்க. சரியா? நான் வேணால் இந்தியன் எம்பசிட்ட சொல்லி கேட்டு பார்க்கட்டுமா? இந்த மாதிரி இவர் பண்ணுறாரு மேடம், நீங்கள் வந்து இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கட்டுமா? நான் சொல்கிறேன். இப்போ பர்மிட்டில் இல்லாதவனா நான் போயிட்டு எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ கூட ஒரு சலீமினான்னு ஒரு லேடி அவங்க தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து எம்பசியில் சொல்லியிருந்தோம். அவங்களே எல்லாமே பேசி பாஸ்போர்ட் வாங்கி டிக்கெட் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தது இந்தியன் எம்பசியோட ரத்னா மேடம் தான். அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் நிறைய பேர் அந்த லேடிஸ் எல்லாம் அனுப்பிவிட்ருக்கோம். ரத்னா மேடம் கூட எங்களுக்கு என்ன உதவி தேவையோ எல்லாமே இந்தியன் எம்பசிலேருந்து எங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கிய நன்றி. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்தியன் எம்பசியே வந்து செய்கிறது தப்பான். மலேசியாவில் யார் மாட்டியிருந்தாலும் என்ன பண்ணணுமா? மிஸ்டர் ஜார்ஜ் கிட்ட தான் அனுப்பணுமா. மிஸ்டர் ஜார்ஜ் கிட்ட மட்டும்தான் அனுப்பணும். அப்படின்னா இந்தியாவிலேருந்து எதுக்கு நாங்கள் இந்தியன் எம்பசியில் வச்சுருக்கணும்? இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதுக்காக இந்தியன் எம்பசி வந்து அங்கே வச்சுருக்கணும்? அப்போ மிஸ்டர் ஜார்ஜ் கிட்ட கொடுத்துடலாமே. ஏன் ஒரு பையனுக்கு 5000 வெள்ளி வாங்குறதுக்கா? 5000 வெள்ளி வாங்கி அப்படித்தான் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னா என்ஜிஓன்னு கலைச்சி விட்டுட்டு அதுக்கு பேர் வந்து ஏஜென்சின்னு வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கலாம்? ஏஜென்சி. ஓகேவா? ஸோ நான் வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா ஏன் தைரியமாக பேசுகிறேன்னு தெரியுமா? ஏன்னா நாங்கள் யாரையும் வந்து ஏமாத்தலை. எங்களால் ஒருத்தன் கூட ஃபேக் பாஸ்போர்ட்டோ இல்லை தப்பான பாஸ்போர்ட்லேயோ போகலை. எவன்ட்டையும் காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடலை. எவன்ட்டையும் காசை வாங்கிட்டு பழைய சாதத்தை போட்டு சாப்பிட விழுதுன்னு சாப்பிடாம கூட விடலை. எவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டு செருப்பு போடுற இடத்துல தூங்குடான்னு சொல்லி விடலை நாங்கள். சரியா? இதே ஜொகூர்லேருந்து எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்கிறோம். எத்தனையோ பேர் அந்த மலேசியாவிலேருந்து எத்தனை பேரை காப்பாற்றிருக்கோம். சரியா? எங்களுக்கும் வந்து தப்பு பண்ண தெரியும். ஆனால் நாங்கள் தப்பே பண்ணலை. எத்தனையோ பேர் தப்பு பண்ண எங்ககிட்ட கேட்டாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. பர்மிட்டு போடுறேன்னு சொல்லியே எத்தனை பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனையும் நான் ஒவ்வொரு பசங்களுக்கும் நான் விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் செய்வேன். ஒவ்வொரு பசங்களும் இப்படித்தான் போங்க அப்படித்தான் ஃபைன் அடிங்கன்னு சொல்லுவேன். எல்லாமே நான் சொல்லத்தான் செய்வேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. சரியா? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்காங்க. ஏன்னா எனக்கு பயம் இல்லை. ஏன்னா எங்ககிட்ட வந்து இருக்கிறது ஒவ்வொருத்தரும் வந்து என்னோட சொந்த அண்ணன் தம்பி மாதிரி. 3000 பேர் இருக்காங்க. அந்த வீடியோவில் காட்டினீங்களே வெறும் 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர் கிட்ட 3000 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அது போக அத்தனை பேரை நாங்கள் காப்பாற்றி அனுப்பியிருக்கிறோம். அத்தனை பேருக்கும் எங்ககிட்ட இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே வந்து கொதிச்சு போய் தான் இருக்கிறாங்க. எத்தனையோ எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க நமக்கு தெரியாமலே எங்களுக்கே தெரியாமே சில பேர் போய் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். சரியா மிஸ்டர் ஜார்ஜ்? ஸோ இதோட நிப்பாட்டிக்கோங்க. சரியா? தேவையில்லாமல் இந்த வதந்தி பரப்புறது,
இந்த மாதிரி வேலைகள் தேவை கிடையாது. பிஸ்னஸ் பாதிக்கா சார்? பிஸ்னஸ் பாதிக்குன்னா உண்மையாக இருங்க, சரியா? ஐயோ நல்லா கேளுங்க. சம்பாதிச்சு 2 லாரி வாங்கியிருக்காராம். அப்பா, 2 லாரி எப்படி சார் வாங்கினீங்க? 2 லாரி வாங்கியிருக்கீங்களே, எப்படி சம்பாத்தியம் வந்துச்சு உங்களுக்கு? ஒவ்வொருத்தட்டி 5000 வெள்ளி வாங்கியா? முதல்ல காப்பாற்றி அனுப்புனா வீடியோ போடுறத நிப்பாட்டுங்க, சரியா? வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுத்து போடுங்க. இப்பவும் சொல்கிறேன், தேவையில்லாத வேலைகள் வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்கணும், சரியா? ஏதோ 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன்னு சொன்னீங்களே. இன்னொரு விஷயம், ஏதோ நான் மாட்டி இமிக்ரேஷனில் மாட்டி நான் போனேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இமிக்ரேஷனில் மாட்டல, நானாக இந்தியன் எம்பசிக்கு போனேன் 2018. போயிட்டு மேடம் இதான் நடந்துச்சு, ஹெல்ப் பண்ணுங்க. உடனே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே ப்ராப்பராக செஞ்சு நான் ஊருக்கு வந்தேன். வந்த பிறகு என்ன மாதிரி எவன் கஷ்டப்பட்டாலும் சரி மீட்பேன். அதே ஜொகூரில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு விவசாயத்தில் தள்ளினாங்க, காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் எங்கள் டீம் மூலமாக. டிக்கெட்டு நாங்கள் போட்டோம், சரியா? யாருக்கிட்டையும் உங்ககிட்ட காசு கொடுங்கலாம் கேட்கல. எங்கள் டீம் பசங்களாக சேர்ந்து நாங்கள் போட்டு பண்ணோம், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் டிக்கெட்டை போட்டு ஊருக்கு அனுப்பியிருப்பீங்களா? எத்தனையோ பேருக்கு நாங்கள் உதவி செஞ்சு அனுப்பியிருக்கோம். ஸ்ரீலங்கா பசங்களுக்கு, ஸ்ரீலங்கா பொண்ணுங்களுக்கு டிக்கெட்டு போட்டு இது போட்டு அது உங்களுக்கு உண்டான ஃபைனை கட்டி கூட நாங்கள் அனுப்பிவிட்ருக்கோம், சரியா? போகிற பசங்க அவங்களா போவாங்க. இல்லை அப்படின்னா கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த டாக்ஸி செலவு, அவங்களுக்கு உண்டான அந்த சம்பளத்துக்கு மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். உங்களை மாதிரி 5000 வெள்ளிலாம் கொள்ளையடிக்கிறவங்கெல்லாம் துப்ப தோணுது, பாவம். எச்சி துப்பி கீழே வேணாம், நல்லா இருக்காது என் ஆஃபீஸ், சரியா? சரி, உடம்பை பார்த்துக்கோங்க மிஸ்டர் ஜார்ஜ். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வயசு 55. நன்றி, வணக்கம்.